நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்படி அவன் துரோகம் பண்ணிருந்தா என்கிட்ட இருந்து அவன் தப்பிக்கவே முடியாது. அப்படி தப்பிச்சு போக முடியாத ஒரு நிலைமை அவனுக்கு வரும்போது சூலபாணி உங்க ரகசியம் எல்லாத்தையும் இந்த ஊரறிய தெரியப்படுத்திடுவேன்னு உங்களை பயமுறுத்தினானா? இந்த தேசத்து மகாராஜாவோட குழந்தைய கொல்ல நினைச்ச ரகசியம் கூட அதுல அவனுக்கு பங்கு இருக்கும்போது அதை எப்படி சொல்லுவான்? இதெல்லாம் அவன் செஞ்சதுக்கு காரணம் நீங்க மிரட்டி அவனை செய்ய வச்சுதா சொன்னானா என்ன செய்வீங்க? எப்பவும் அப்படித்தானே நடக்கும். தொழிலாளிகள் அவங்க செஞ்ச எல்லா தப்பு எல்லாத்தையும் முதலாளி மேல போடுவாங்க. சேச்சே, அப்படிலாம் நடக்காது. நாம நினைச்ச காரியம் நடந்திருந்தா சூலபாணி இன்னைக்கு ராத்திரியே இங்க வந்துருவான். நினைச்ச காரியம் நடக்காம போயிடுச்சுன்னா நடக்கலனாலும் வருவான். எனக்கு துரோகம் பண்ணானா நம்ம கிட்ட வாங்கின பணத்துக்கு பொய் கணக்கு காட்டி நம்ம கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவான். ஆனா நான் நிச்சயம் ஏமாற மாட்டேன். எனக்கு அவன் செஞ்ச நம்பிக்கை துரோகத்துக்காக அவனை நான் சிறையில அடைச்சே தீருவேன். நீங்க செஞ்சிட்டு இருக்கிற நம்பிக்கை துரோகத்துக்கெல்லாம் சூலபாணி தானே முன் உதாரணம். அப்போ சூலபாணி தப்பிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி செஞ்சா அவன் தலையை நான் வெட்டி எடுத்துருவேன். அதுதான் நீங்க செய்யணும். சந்தேகம் வந்தா அடுத்த நிமிஷமே அவன் தலையை வெட்டணும், யாருக்கும் தெரியாம. இத பத்தி இப்ப யோசிக்க வேண்டாம். நேரம் பாதி ராத்திரிக்கு மேல ஆயிடுச்சு. நாளைக்கு விடிஞ்சதுக்கு அப்புறம் மத்த விஷயம் எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு முடிவு எடுக்கலாம். வாங்க போலாம், வாங்க. பாவங்க, நம்ம திரும்ப வருவோம்னு தெரியாம பெரியவர் போயிட்டாருல்ல. நானும் அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என் வேண்டுதல தேவி ஏத்துக்கிட்டா. அதனாலதான் சன்னியாசினி அம்மா வந்தாங்க. உங்களுக்கும் அவங்க சொன்னதை கேட்கணும்னு தோணி இருக்கு. எல்லாம் விதியோட விளையாட்டு தான். பெரியவர் தான் ரொம்ப ஆசைப்பட்டாரு குழந்தைய இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து வேண்டுதலை நிறைவேற்றணும்னு. அந்த நல்ல மனுஷனோட ஆசையை நிராகரிக்க வேண்டாம். அந்த நேர்த்தி கடனை முடிச்சிட்டு தான் நாம இங்கிருந்து போகணும். பெரியவரே, அடடே, தேசத்துக்கு திரும்பி போற எண்ணத்தை மாத்திக்கிட்டீங்களா மகாராஜா? அந்த முடிவை மாத்த வேண்டியதாயிடுச்சு. நல்ல வேளையா நாங்க வழியில சன்னியாசினி அம்மாவை பார்த்தோம். அவங்க சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் குழம்பி இருந்த என் மனசு தெளிவடைஞ்சது. தீர்த்த யாத்திரையை நிறுத்தினா அதனால தேசத்துக்கு பெரிய ஆபத்து வரும்னு எனக்கு எச்சரிக்கை செஞ்சாங்க. அம்மா மகமாயை நம்பி மேற்கொண்ட தீர்த்த யாத்திரை இல்ல, நமக்கு வர சோதனை எல்லாம் நல்லதுக்கு தான் நினைச்சுக்கிட்டு நாம பயணத்தை தொடர வேண்டியதுதான்.
அப்புறம் நீங்க சொன்ன மாதிரியே அடுத்த தரிசனம் சிவன் பார்வதி கோயில்ல இருக்கட்டும்னு நேரா கிளம்பி இங்க வந்துட்டோம். நானும் அதை தான் எதிர்பார்த்தேன். குழந்தைக்கு வேண்டுதலை நிறைவேற்றணும் இல்லையா? அதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சுது. சரி, இங்க வந்து தரிசனம் பண்ணிட்டு போவோன்னு தான் வந்தேன். இங்க வந்ததுல இருந்து குழந்தை ஞாபகமே தான். அதனால எனக்கு தேவியை கும்பிட கூட முடியல. பகவான் ஸ்ரீ பரமேஸ்வரனாலையும் அம்மா ஸ்ரீ பார்வதியோட அனுகிரகத்தாலையும் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே எல்லாம் நல்லபடியா நடக்கும். இனி குழந்தையோட நேர்த்தி கடன் செலுத்த நாம அடுத்த கோயிலுக்கு போறோம். இங்க வந்த பிறகு மேல் சாந்தியோட அறிமுகம் கிடைச்சது. அவர் சொன்னாரு, இந்த சன்னதியில வந்து நேர்த்தி கடன் நிறைவேற்றுறேன்னு மனசார வேண்டிக்கிட்டா அது தடபடாம கண்டிப்பா நடக்கும்னாரு. மேல் சாந்தி சொன்னது உண்மை இல்லையா? உண்மைதான், அதுல சந்தேகமே இல்ல. வாங்க, நாம மேல் சாந்தியை போய் சந்திச்சு நேர்த்தி கடனை பத்தி சொல்லுவோம். சுவாமி, இது மகாராஜா, இது மகாராணி. சுவாமி, நீங்க சொன்ன மாதிரி இல்லையே இங்க இருக்கிற சூழ்நிலை. தீர்த்த யாத்திரை நிறுத்தக்கூடாதுங்கிறது தான் தேவியோட விருப்பம். நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. மனசார இந்த கோவில்ல வேண்டிக்கிட்ட ஒரு காரியம் என்ன தடை வந்தாலும் கண்டிப்பா நடந்தே தீரும். பெரியவர் எங்க குழந்தைக்காக வச்ச வேண்டுதலாலதான் தீர்த்த யாத்திரையை நிறுத்தாம நாங்க திரும்ப வந்திருக்கோம். சந்தேகமே வேண்டாம், அது எல்லாமே தெய்வ செயல். பகவானே நீலகண்டேஸ்வரா, அம்மா சத்யஸ்வரூபிணி, சிவ பார்வதியோட தீப ஆராதனை நேரத்துல நீங்க எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்களா, அதுவே பாக்கியம்தான். இது எல்லாமே இங்க குடியிருக்கிற மகாபிரபுடைய விருப்பம்தான்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மகாராஜா, எதுக்கும் நீங்க கோவில் காரியஸ்தர்கிட்ட போய் குழந்தையோட நேர்த்தி கடனை பத்தி சொல்லுங்க. வேண்டுதலுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நானே பண்ணிடுறேன் மகாராஜா. சரிங்க, போயிட்டு வாங்க. நான் தீப ஆராதனைக்கு ஏற்பாடு பண்ணணும். மகாராஜா, நாம போகலாம். வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயா, ரேணுகா ஏமாந்துட்டா, ரேணுகா ஏமாந்துட்டா. பயந்துட்டியா ரேணுகா? இப்ப தள்ளி நிக்க போறியா இல்லையா? நீ இப்ப எங்க போற? வைகுண்டத்துக்கு போறேன். நானும் கூட வரவா? வேண்டாம், உன்ன மாதிரி ஆளுங்களை வைகுண்டத்துல சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படியா? அப்படின்னா நாம ஒண்ணு பண்ணலாமா? என்ன மாதிரி ஆளுங்களையும் உன்ன மாதிரி ஆளுங்களையும் எங்க சேர்ப்பாங்களோ அங்க நம்ம போவோம். அப்ப நம்ம சேர்ந்து போலாம்ல. ஆசைய பாரு, சேர்ந்து போலாமா? இப்ப தள்ள போறியா இல்லையா? உன் கையில என்ன இது? என்னவோ இருக்கு. உனக்கு என்ன? அத நான் பார்க்க கூடாதா என்ன? வேண்டாம், நான் பார்க்கணும். காட்டு, காட்டுன்னு சொல்றேன்ல. குடு, குடு. அது சின்ன மகாராஜா குடிக்க வேண்டியது. குடிக்க மாட்டேன். ஐயோ, நான் தர மாட்டேன். இந்த பாலை நான் குடிக்க போறேன். ராதா, நான் சின்ன மகாராஜாவை கூப்பிடுவேன். நீ கூப்பிடு, அவரும் வந்து பார்க்கட்டும். நீ கொண்டு வந்த பாலை உன்னோட முறப்பையன் குடிக்கிற அழக அவர் பார்க்கட்டும். ராதா, குடுன்னு சொல்றேன்ல. இது ஒண்ணு நீ குடிக்கிறதுக்கு இல்லல, அந்த சின்ன மகாராஜா குடிக்கிறதுக்கு தானே. நான் தர மாட்டேன். அந்த தடியின் சின்ன மகாராஜாவை எனக்கு பிடிக்கவே இல்ல. ஏய், சின்ன மகாராஜா வந்தா உன்னை அடிச்சு சாவடிச்சிருவாரு. அதுக்கு முன்னாடி நான் இந்த பாலை குடிச்சிட்டு ஓடி போயிடுவேன். அட பாவி. ஏய், எழுந்து போடா. போங்கறல. இவனால நமக்கு பெரிய தலைவலி இருக்குங்கிறத மறந்துடாத. இல்ல சின்ன மகாராஜா, எந்த காரணமும் இல்லாம அம்மா இவனை கூட்டிட்டு வர மாட்டாங்க. உங்க அம்மா கிட்ட சொல்லி வை. இவனை வச்சு ஏதாவது திட்டம் போட்டா அதெல்லாம் நாசமா தான் போகும். அப்படி ஏதாவது நடந்தா உங்க எல்லாரையும் அடிச்சு விரட்டிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோ.
ராதா, என்னடா ஆச்சு? என்ன அடிச்சுட்டாங்க. யார் அடிச்சா? ரேணுகாவா? ரேணுகா அடிச்சா நான் ஏன் அழ போறேன்? சிரிப்பேன்ல. அந்த குண்ட சின்ன மகாராஜா நான் அடிச்சுட்டான். நீ ஏதாவது தப்பு பண்ணிருப்ப. மாமி, பேய், பிசாசு, காட்டேரி, சரியான பூதம். ராதா, நான் எதுக்காக உங்களை இப்படி எல்லாம் திட்டினேன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? சின்ன வயசுல இருந்து நீங்க எப்பவும் என்கிட்ட சொல்லுவீங்கல்ல, ரேணுகாவை நான் தான் கட்டிப்பேன்னு. ஆனா இப்போ ரேணுகா அன்பா இருக்கிறது அந்த தடியின் சின்ன மகாராஜா கிட்ட தானே. அடடா, இதுக்குத்தான் கோச்சுக்கிட்டியா? என்ன கோச்சுக்காம நான் கட்டிக்க போற பொண்ணு அவன்கிட்ட அன்பா இருக்கிறத நான் வேடிக்கை பார்க்கணுமா? சொல்லுங்க. ராதா, நீ அமைதியா இருடா. அமைதியா இருந்தா? இப்ப நான் சொல்ல போறத நீ கவனமா கேட்கணும். சரி, என்னன்னு சொல்லு. நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு தெரியும்ல? நிஜமா தான் சொல்றீங்களா? இல்லாம என் கூட பிறந்தவனோட செல்ல பையனாச்சே நீ. உன் முகத்தை பார்த்த உடனே உன் அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தானே உன்னை பாத்துக்கணும். பாத்துக்கிட்டு உன்னால எனக்கு ஒரு ஆசை நிறைவேறணும். உனக்கு ஒரு மகாராணிய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. அப்படின்னா ரேணு உன்னை விரும்பாத அவளை நீ எதுக்காக விரும்பணும்? ரேணு தேவையில்லை. ஆமா, தேவையில்லை. ரேணுகாவை விட 10 மடங்கு அழகுள்ள இளவரசிய நான் உனக்காக பார்த்து வச்சிருக்கேன். அப்படி ஒரு இளவரசிய பார்த்து வச்சுட்டு தானே உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். நிஜமாவா? மாமி, உனக்குதான் என் மேல எவ்வளவு அன்பு. மாமி, அத யாருன்னு சொல்லுங்க. மல்லிகா. மல்லிகான்னு சொன்னேன். மல்லிகா நம்ம வீட்டுல சமைச்சுக்கிட்டு இருக்காளே மல்லிகா, அவளைத்தான் சொல்றேன். அட, அது வெறும் மல்லிகை இல்லையே, மல்லிகை மகாராணியாச்சே. அது அந்த தடியன் சின்ன மகாராஜாவோட மனைவியாச்சே. பொண்டாட்டியா இருந்தா ரேணுகா சின்ன மகாராஜாவை பார்த்ததும் ஒன்ன வேண்டான்னு சொன்னது போல ஒன்ன பார்த்ததும் மல்லிகா சின்ன மகாராஜாவை வேண்டான்னு சொல்லிட்டா. நிஜமாவா? நிஜம்தான். மல்லிகா ஒன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறா. இல்லைன்னா செத்து போயிடுவேன்னு சொல்றா. அப்படியா சொன்னா? பாவம், தேவையில்லாம அவ சாவக்கூடாது. வாங்க, நாம போய் சொல்லலாம். எனக்கும் மல்லிகாவை ரொம்ப பிடிக்கும்னு. இப்ப வேண்டாம். உன்னை கல்யாணம் பண்ணணும்னு மல்லிகா கோயில்ல 3 நாள் விரதம் இருக்கிறா. அந்த விரதத்தை முடிச்சிட்டானா அப்புறம் மல்லிகா உனக்கு தான். ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு. விடுறா கைய. ஐயோ. இங்க பாருங்க, கோவில் காரியங்கள்ல முடிவெடுக்கிற பொறுப்பு உங்களுக்கும் இருக்கு. என்ன, நீங்க அதை மறந்துட்டீங்களா? சொல்லுங்க. கோயில் காரியஸ்தரான உங்களோட விருப்பம் என்னவோ அதுதான் எனக்கும் சம்மதம். கடைசி நிமிஷத்துல வந்து வேண்டுதல் நடத்தணும்னா அது எப்படி? நாங்க நிர்மாலிய பூஜையை முடிச்சிட்டு உங்களுக்காக கோயில்ல காத்துக்கிட்டு இருந்தோம். நீங்க காத்துட்டு இருக்கங்கிறதால நாங்க காலையில நடத்த இருக்கிற பூஜை புனஸ்காரங்களை நிறுத்த முடியுமா? எங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்கு, அதை முடிச்சிட்டு தான் நாங்க வர முடியும். வேண்டுதல் நடத்துறவங்க இந்த மாதிரி தாமதமா வரமாட்டாங்க. முத நாளே வந்து எங்க எல்லாரையும் சந்திச்சு வேண்டுதல் நடத்துறதுக்கான எல்லா தட்சிணையும் கொடுத்துட்டு தான் போவாங்க. தட்சணை நானும் தரேன். தந்தே ஆகணும். தட்சணை ஒண்ணு எங்க சம்பளம் இல்ல. இந்த கோவில்ல வேண்டுதல் நடத்துறதுக்கு தட்சணை கொடுக்க வேண்டியது உங்க கடமை. நீங்க இந்த மாதிரி தாமதமா வந்ததுனால எங்களுக்கு இன்னொரு பிரச்சனையும் வந்திருக்கு. அது என்ன? நேர்த்தி எங்களுக்கு ரொம்பவும் வேண்டப்பட்ட அந்நிய தேசத்துல இருந்து வந்த ஒரு ஜமீன்தார் குழந்தைகளுக்கான நேர்த்தி கடனை பாக்குறதுக்கு ஆசைப்பட்டு இங்க வந்தாரு. ராத்திரி நேரம் இல்லையா, நேர்த்தி கடை செய்யறவங்க யாரும் வராததுனால விடிகாலையில ஏமாற்றத்தோட திரும்பி போயிட்டாங்க. நாங்க தீர்த்த யாத்திரையில இருக்கோம், அதுக்காகவாவது நீங்க எங்க வேண்டுதலை நிறைவேற்ற அனுமதிக்கணும். நேரம் கடந்து நேர்த்தி கடன் பண்ண வந்ததால செலவு அதிகமாகும். சரி, அது எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல. தொகை அதிகமாயிடுச்சுன்னு பின்னாடி வருத்தப்படக்கூடாது. பரவாயில்ல, நேர்த்தி கடன் நடந்தா போதும். குழந்தைக்காக நீங்க எவ்வளவு பணத்தை நேர்த்தி கடனா வேண்டிக்கிட்டு இருக்கீங்க? 101 பணம். இந்த பணம் போதுமானதுதான். குழந்தைய ஏலம் எடுக்க போறது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது இந்த பெரியவர் தான். நம்பிக்கையானவர் தானே? ஆமா, எனக்கு எல்லா விதத்திலயும் நம்பிக்கையானவர் இவர் தான். அப்போ பெரியவருக்கு இங்க இருக்கிற நடைமுறைகள்லாம் தெரியும்ல? ஓரளவுக்கு எனக்கு தெரியும். அப்புறம் வேற ஒரு நடைமுறையும் இருக்கு. ஒருவேளை அது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஒருவேளை குழந்தைக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு ஆளு விலை கொடுத்து ஏலம் எடுக்கலாம். குழந்தையோட அப்பா அம்மாவுக்கு கொடுக்காம எடுத்துட்டு போகவும் வாய்ப்பு இருக்கு. வேணாம்,
அப்படியெல்லாம் செய்ய வேண்டாம். பயப்படாதீங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி சம்பவம் எதுவும் நடந்ததில்லை. இது வியாபாரம் இல்ல, நேர்த்தி கடன் தானே. நேர்த்தி கடனுக்கான விலையை தீர்மானம் பண்ணும்போது தட்சணையை நீங்க கொடுத்திருக்கணும். தரேன். இந்தாங்க. என்கிட்ட கொடுங்க. சரி, நீங்க எல்லாரும் கோவில் முன்னாடி காத்துட்டு இருங்க. நேர்த்தி கடன் கொடுக்கும் போது நாங்களே அங்க வருவோம். சரி, நாம போகலாம். மகாராஜா, சரியான மலமொழிங்க. தட்சணைக்கு இன்னும் சாப்பாட்டுக்கு இன்னும் இவங்க எவ்வளவுதான் கேட்க போறாங்களோ தெரியல. பெரியவரே, செலவுக்கு எடுத்துட்டு வந்த பணத்துல இப்ப மீதி இருக்கிறது வெறும் 500 பணம் தான். இங்க வேண்டுதலை முடிச்சிட்டு அடுத்த தீர்த்த யாத்திரைக்கு போறதுக்கு பணம் பற்றாக்குறையா இருக்கும். ஞாபகம் இருக்கட்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தயானந்தா, குழந்தையோட தீர்க்க ஆயுசுக்காக தீர்த்த யாத்திரையை நீ பூர்த்தி பண்ணணும்னு நினைச்சனா அது நிச்சயம் நடக்காது. உன் ஆசை நிறைவேறாது. நான் அதை நடத்த விடவே மாட்டேன். கால நேரம் தாமதிக்காம நீ வந்தே தீருவ. என்னோட மந்திர சக்தியால உருவான இந்த கருநாகங்களோட விஷம் தாக்கி நீ இறக்க போற. உன் முடிவு ஏன் கையில.